வெல்கம் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. நம் முன்னோர்கள், அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் நம் குலதெய்வம். குலதெய்வ சன்னதியில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம். நாம் புண்ணியத்தையும் அல்லது பாவத்தையும் மூட்டையாக சுமந்து கொண்டு சன்னதியில் நிற்கும் போது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். பொதுவாக பெண்கள் மட்டும் 2 குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான். பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம், புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம். திருமணமாகிவிட்டால் பெண்கள் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் வணங்குகிறார்கள். சரி, குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம்? 1. ஒருவரது ஜாதகத்தில் 5ஆம் இடத்தினை வைத்து குலதெய்வம் அறியலாம். 2. தேடினால் கிடைக்கும் தெய்வம். பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர் விருப்பப்படி நைவேத்தியம் செய்து தீபம் தூபம் காட்டி எங்கள் குலதெய்வம் தெரியாமல் மன வருத்தத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த படையலை எங்கள் குலதெய்வத்திற்கு சமர்ப்பிக்கின்றோம் என்று வேண்டிக் கொண்டால் இறைவனின் அருளால் குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிய வரும். 3. தியானம் செய்தால் மனக்கண்ணில் குலதெய்வம் ஓரிரு நாட்களிலே தரிசனம் கிடைக்கும். 4. காமாட்சி விளக்கு என்பது குலதெய்வத்திற்கெல்லாம் குலதெய்வம் ஆதலால் விளக்கேற்றி அதையே குலதெய்வமாக வணங்கலாம். கர்ம வினை அதிகமாக இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாமலேயே போய்விடும். குலதெய்வ தோஷம் இருந்தால் பிற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் ஆசி இல்லை என்றால் திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள். உங்கள் வீட்டிலேயே மாதந்தோறும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களின் குலதெய்வத்தின் அருளாசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். எல்லா குலதெய்வத்திற்கும் ஒரே மந்திரம். இதை தினமும் 108 முறை சொல்லி வாருங்கள்.